மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இந்த உத்தவ கீதையில் ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் பார்த்துட்டு சத்சங்கத்துக்கு வந்திருக்கோம். இந்த சத்சங்கம்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சாதனை இல்லை. நாம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களோட சாகவசம் வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு பெரிய பலன் கொடுக்கும். கெட்டவங்கிட்டேருந்து விலகி நல்லவங்களோட எப்பொழுதுமே தொடர்பு இருக்கணும். சத்சங்கத்தினால என்ன பலன்கிறது இப்போ பார்த்தோம். அவங்களோட இருக்கிறதே ஒரு பெரிய பலன் கொடுக்கும்னு சொல்லி பார்த்தோம். முதல்ல சக மாணவர்களுடன் சத்சங்கம், அதாவது ஒரு செட்டாக சேர்ந்து சத்சங்கம்னு ஆரம்பிப்போம். எப்படின்னா கீதை படிக்கணும், பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ராமகிருஷ்ண சத்சங்கம்னு இப்போ எங்கள் ஊர்லெலாம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடுவோம். சில நேரங்கள் என்னென்னா சரின்னு ஆரம்பிப்பான், நல்ல விஷயம் பேசணும்னு சொல்லி. அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த விஷயத்தை பேசுவான். இன்று கூட்ட நெரிசலில் 40 பேர் மரணம் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கும். வந்தவொடனே என்ன பண்ணுவான், சத்சங்கம் அசத்சங்கமாக மாறிடும். அப்புறம் அவனை பற்றி விசாரணை பண்ண, அது என்ன காரணம்னு ஆரம்பிக்க, இப்படி எங்கே போயிடும், திருப்பி எங்கே வேறு எங்கேயோ போயிட்டு போயிடும். அசத்சங்கமாக ஆறிவிடும். சத்சங்கம் சொன்னால் நம்ம அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து அந்த விஷயத்தை மட்டும் பேசுறது. இது சக மாணவர்களோடு முதல்ல ஒரு அமைப்பு வச்சு அதில் செய்கிற ஒரு பழக்கம் இருக்குது. சக மாணவர்கள்னால் இப்போ 10th படிக்கிறவன்னா அதே ஏஜ் பையனாக இருப்பான், 9th படிக்கிறோன்னா அதே ஏஜ், காலேஜ்னால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. இந்த ஆன்மீகத்தில் சக மாணவர்கள்னால் 10 வயசுலேருந்து 90 வயசு கலர் வரைக்கும் ஒரே சேம் கிளாஸ்மேட்டு. இதில் மட்டும்தான் 10-15 வயசு பையனோட 90 வயசுக்கார கிளாஸ்மேட்டாக இருப்பார். ஏன்னா அந்த சத்சங்கத்தில் இளைஞர்கள் இருப்பாங்க, நடுத்தர வயசும் இருப்பாங்க, வயசானவங்களும் இருப்பாங்க. அங்கே விஷயம் மட்டும் ஒன்று தான். எப்படி காலேஜில் படித்தா பிஎஸ்சி மேத்ஸ்னால் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டு மட்டும் இருக்கும், இங்கே அங்கே வயசும் ஒன்றா இருக்கும். இங்கே விஷயம் ஒன்று. என்ன விஷயம்? ஆன்மீக விஷயம். ஆனால் வயசு பல வயசில் இருக்கும். சக மாணவர்களுடன், அது வயசு கூட குறையெல்லாம் வித்திய, இந்த ஒரே சிந்தனையுள்ள மாணவர்களுடன் சத்சங்கம் வச்சுக்கிறது முதல் பாயிண்ட்டு. பிறகு நல்ல மகான்களுடன், ஞானியாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஞானியாக இருக்கணுங்கிற அவசியம். நல்ல மனிதர்கள், கெட்டவன் இல்லாமல் நல்லவனாக இருக்கான், அவனுடைய தொடர்பு நம்மளுக்கு எப்பயுமே அவங்களோட நல்ல குணங்களுடன் கூடியவர்களுடன் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களுடைய குணமெல்லாம் நம்மளுக்கு வரும், நம்ம குணம் அவங்களுக்கு போயிடாது. நம்ம குணம் நல்ல குணமாக இருந்தால் அதில் போகும், ஆனால் அப்படி இல்லை, இதில் அவங்க குணம் நம்மளுக்கு வரணும். பிறகு குருவிடம் தொடர்ச்சியாக வேதாந்தம் கேட்குறதுக்கு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்களோட அந்த இணக்கத்தை நாம் வைத்து கொள்கிறது. இந்த நல்ல மனுஷர்கள்ட்ட எல்லாம் நிறைய பேர் போய் சேர மாட்டாங்க, போக மாட்டாங்க, நல்ல குணமுடையிட்ட போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், ஏன் போக மாட்டோம்? இப்போ வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பிள்ளை தப்பு செய்கிறதெல்லாம் எப்போ பார்த்தாலும் கண்டிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணா, பார்த்தாலே ஓடும், இடத்துல போகாது. கண்டிச்சுதான் ஆகணும், ஆனால் இது எப்போ பார்த்தாலும் கண்டிக்க, அதை ஒரு பக்குவமாக கண்டிக்க தெரியணும். அது மாதிரி மகான்கள் பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் கூட இருக்கவங்க தப்பு பண்ணால் கூசாமல் சொல்லுவாங்க. சொன்னால் அதை ஏற்றுக்கிற பழகணும். நம்மளுடைய தவறை என்றைக்குமே ஒரு பெரியவர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், நாம் என்னடா நம்மளை குறை சொல்கிறான்னு நினச்சோம்னா திருந்தவே மாட்டோம். நம்மளை குறை சொல்கிறான்னு நினச்சோம்னா திருந்தவே மாட்டோம். அப்போ அவங்க சொல்கிறவங்கிட்டது நம்ம போய் சேரணும். இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை புகழ்கிறவன்ட்ட போய் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்க, பொய்யா புகழ்கிறான், வருங்கால முதல்வரேன்னு சொல்லி நிரந்தர முதல்வரேன்னு புகழ்கிறான். அவனை போய் நீ தூக்கி வச்சு ஆடி என்ன பிரயோஜனம்? நீ என்னென்ன தப்பு பண்ணுற, ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்க கூட மக்களுக்கு நீ மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குற, மேடையில் அதை தனியாக சொல்லணும், இதெல்லாம் உங்களுக்கு கெட்ட பேர் வாங்குறீங்க அப்படி சொன்னால் நல்லா திருத்தணும். கேட்டவங்க என்ன பண்ண, புகழ்ந்துக்கிட்டே போயிடுவான், ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்போ மகான்களோட பெரியவங்களோட சத்சங்கம் வைக்கும்போது நிறையா பேர் போகாமல் இருக்க காரணம் என்னன்னா,
நம்ம தப்ப சொல்கிறாரே, நம்மளை கண்டிக்கிறாங்களே. நல்ல நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க? தப்பை கண்டிப்பாங்களா இல்லையா? கெட்ட நண்பர் என்ன பண்ணுவான்? வாடா பாப்பன்றுவான். இதெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணால் பிழைக்க முடியாதுடா உலகத்தில் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டு போயிடுவான். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இன்னொன்று ரொம்ப வயசானவங்க அடுத்து அவங்கெல்லாம் கிரிமினலாக வேலை செய்ய முடியாது, அவங்களால செயல்பட முடியாது. அதனால் அவங்களோட தொடர்பு வந்து நம்மளுக்கு கெட்டதாகவே வரவே வராது. இப்படிப்பட்ட சத்சங்கத்தினால என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைகின்றான். நாம் கர்மயோகம் பண்ணியிருப்போம், பக்தி யோகம் பண்ணியிருப்போம், பண்ணி மனசை சுத்தமாக வச்சுருப்போம். வந்து வெளியே வந்த உடனே டாஸ்மார்க்லேயே இருக்கிறவங்க கூட போய் சேர்ந்தா என்ன ஆகும்? அது சம்மந்தப்பட்டவங்களோட போய் சேரணும். இப்போ ராமகிருஷ்ணர் உபதேசம் சொல்லுவார், ஒரு யானை வந்து அழுக்காக இருக்குது, மண்ணாக இருக்குது, அதை நல்லா போட்டு ஆற்றுல குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டி அது எங்கே கட்டி போடணுமோ அந்த இடத்துல கட்டி வச்சிட்டோம்னா திருப்பி அழுக்காகாது. அதை சும்மா மணலில் அழுக்கான இடத்துக்கு அதை நம்ம திருப்பி வாரி வாரி மேலே போட்டுக்கணும். குளிப்பாட்டினோடனே எங்கே கட்டணும்? அதை எங்கே இருக்கணுமோ அங்கே வச்சுருக்கணும். மிச்ச இடத்துல வச்சா என்ன ஆகும்? வேறு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த சத்சங்கம் வந்து நாம் கடைப்பிடித்த சாதனைகளை தொடர்ந்து செய்வதற்கும், கெட்ட பண்புகளிலிருந்து நீங்குவதற்கும், நல்ல பண்புகள் நம்மளுக்கு கிடைப்பதற்கும் பயன்படும். மீண்டும் மனசு அழுக்காகாமல் பயன்படுத்தி கொள்ளும். சரி, இப்போ இந்த சத்சங்கம் வேணும்னு சொல்லிட்டார். யாரோட? சக மாணவர்களோட, குருவோட, நல்ல குணமுடையவங்களோட, பெரியவங்களோடலாம். இந்த நல்ல குணமுடைய சத்புருஷர்களோட வைக்கணும்னா அந்த சத்புருஷர்கள் யார், அந்த குணம் உடையம்னா அந்த சத்புருஷருடைய குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உத்தவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு கேள்வி கேட்கின்றார். ஞானயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், சத்சங்கம் சொல்லிட்டீங்க. கடைசியாக சத்சங்கம் சொன்னீங்க. அந்த சத்சங்கத்துக்கு சத்புருஷர்களோட இணக்கம் வைக்கணும்னு சொன்னீங்க. அந்த சத்புருஷர்களுடைய குணம் என்ன? எந்த குணமுடையவர்களை சத்புருஷர்களாக நாம் ஏற்றுக்கொள்வது? இல்லை நான் சத்புருஷனாக ஆகணும்னா எந்த குணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறார் சொன்னால், அவருடைய லட்சணம் என்ன, குணங்கள் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்குறார். ஞானியின் லட்சணத்தை பற்றி கேட்கல. ஞானியின் லட்சணம் வந்து நாம ஞானியான்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்ல முடியும். இங்கே நல்ல மனிதர்களுடைய நற்குணங்கள் என்னன்னு சொல்லி கேட்குறார். பிறகு பக்தியை பற்றி சொன்னீங்க. பக்தியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே சொன்னார் பக்தினா எப்படி செலுத்தணும். இன்னும் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கேளுங்கன்னு சொல்லி 2 கேள்வி கேட்குறார். இந்த 2 கேள்விக்கு பதிலே இனி வரக்கூடிய இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே. இப்போ சத்புருஷர்கள் அவர்களுடைய குணம் என்ன, பக்தியை பற்றி சுருக்கமாக சொன்னீங்க. இன்னும் பக்தியை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக 2 சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்குறாரு. அதுதான் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா ஸ்லோகங்களிலும் வருது. உத்தவர் கேள்வி என்ன? சத்புருஷர்களின் லட்சணம் என்ன, பக்தியின் லட்சணம் என்ன? பக்தியை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கார், விரிவாக சொல்லி கேட்குறார். 3 ஸ்லோகத்தில் உத்தவருடைய கேள்வி. முதல் ஸ்லோகத்தில் கேள்வி கேட்குறார். அதுக்கடுத்து தன்னுடைய மனநிலையை சொல்கிறார். நான் வந்து உங்கள்கிட்ட பக்தியோடு இருக்கேன், அதனால் எனக்கு பதிலை சொல்லுங்கள் சொல்லி பகவானின் சொரூபத்தையும் சொல்லி இந்த கேள்வியை கேட்கின்றார். இங்கே பகவானை கூப்பிடும்போதே ஒரு உயர்ந்த அவருடைய லட்சணத்தை சொல்லி கூப்பிட்றார். மேலான புகழை உடைய பகவானே அப்படிங்கிறார். இந்த கேள்வி கேட்கும்போது எப்படி சொல்கிறாரு? மேலான புகழை உடைய பகவானே. அப்போ கீழான புகழெலாம் இருக்கா? இருக்கு. சந்தன கடத்தல் வீரப்பன் புகழ் எவ்வளோ பரவுச்சு, பேப்பர் கீப்பர் எல்லாம் வந்துச்சு. அது மேலான புகழா? தீவிரவாதிகள் ஒசேமா பின்லாடன் வந்து உலகம் பூரா தெரியும். அது எப்படி மேலானதா? கீழான புகழ் இருக்கு. ஏன்னா பேர் வர்றது நல்லதில் மட்டும், கெட்டதில் உடனே வந்துடும், நல்லதில் கூட லேட்டாக வரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பேப்பரில் வரணும்னா நல்லது பண்ணால் மட்டும் வர, கெட்டது பண்ணாதே உடனே பேப்பரில் வரும். ஒருத்தன் வந்து தீ குளித்தான், ஒரு அரசியல்வாதிக்கு எதுக்கு தீ குளித்தேன்னு நான் கேட்கும்போது அப்போ தானே பேப்பரில் பேர் வரும்னு சொன்னான். எப்படி பாருங்கள்,
எப்படியெல்லாம் புத்தி போது பாருங்க. இப்படி போலியான புகழ் இல்லை, மேலோட்டமான உயர்ந்த புகழை உடைய பகவானே அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடும்போதே சொல்கிறார். மேலான புகழை உடைய பகவானே அப்படின்னு சொல்லி எனக்கு சத்புருஷருடைய லட்சணத்தை, அந்த சத்சங்கம் வைக்க வேண்டும் என்று கூறினீர்கள், அவர்களுடைய லட்சணத்தை கூறுங்கள், அந்த மனிதர்களை எனக்கு காட்டுங்கள் சொல்கிறார். இதில் 30 பண்புகள் சொல்ல போகிறார். எத்தனை பண்பு? 30. நிறைய பார்த்தது கீதையில் பார்த்துருக்கோம். பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13வது அத்தியாயத்தில் 20 குணங்கள், தெய்வ அசுர சம்பத்தில் ஒரு 26 குணங்கள்லாம் வந்திருக்கு. இங்கே 30 குணம் இருக்குது. நல்ல குணம் 30 மட்டும் இல்லை, எவ்வளவோ சொல்லலாம். இங்கே குறிப்பாக ஒரு 30 குணங்களை சொல்ல போகிறாரு. பிறகு கேள்வி கேட்ட உடனே இந்த 2 கேள்வியை கேட்குறாரு. எப்பயுமே ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா கொஞ்சம் பெரியவங்க என்ன பண்ணுவோம், உடனே பதில் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் சோதிப்பாங்க. இவன் உண்மையிலேயே கேட்குறானா, சும்மா போலியாக கேட்குறானா, இதோட விட்டுட்டு போயிடறானான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. இவர் கேள்வி கேட்டவன் ஒரு பதிலாரங்க கம்முன்னு இருக்கார். யார்? பகவானை. உடனே உத்தவர் என்ன பண்ணுறார் சொன்னால், திருப்பி 2 ஸ்லோகங்களில் அவர் கேள்வி கேட்குறாரு. எப்பயுமே நம்ம ஒரு பெரியவர்கிட்ட கேள்வி கேட்போம், அவர் ஒன்றுமே பதில் சொல்லுங்க, ஐயா நான் கேட்டதை மறந்துடாதீங்க சொல்லுவோமா இல்லையா? திருப்பி என்ன பண்ணா, கேட்டதை மறந்துடாதீங்க அப்படி சொன்னால் என்ன பண்ணுவார், சரி இவன் கவனமாக இருக்கான், அதுக்கு பதில் சொல்லியே ஆகணுங்கிற புத்தி வரும். அது மாதிரி இங்கே உத்தவர் வந்து 2 கேள்வி கேட்குறாரு. இவர் அமைதியாக இருந்தவுடன் என்ன சொல்கிறாரு, பகவானே நான் உங்களோட பக்தியோடு கேட்குறேன், சும்மா ஒன்றும் கேட்கல, உங்களை வணங்கி கேட்குறேன் அப்படிங்கிறார். உங்களை வணங்கி கேட்கின்றேங்கிறார். மனநிலையை கூறுறாரு. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சில பேர் வந்து கேள்வியை கேட்டு விட்டு போயிடுவாங்க, திருப்பி அது தொடர்றதில்லை. அது மட்டும் இல்லை, சும்மா பேரு கேட்டுட்டு போகிறது உண்டு. சில பேர் சத்புருஷர்களை கேட்குறாரு கேள்வி, அவருடைய குணத்தை கேட்குறாரு. அங்கே சத்புருஷர்களை பற்றி தொடர்பு வைக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படவும் செய்வாங்க. அவங்கள கண்டு பயப்படுறது உண்டு. காரணம் என்னன்னு சொன்னால், அவர் வந்து நம்மளை புத்தி சொல்வார்னு சொல்லி. இதுக்கு ஒரே உதாரணம் தர்மம் தான். தர்மம் எவ்வளோ பெரிய ஆள். அவர் துரியோதனை வந்து சூதாடும் போது என்ன பண்ணுறான், எனக்கு பதில் சகுனி சூதாடுவான்னு சொல்கிறான். இவர் என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு பதில் கிருஷ்ணர் சூதாடுவான்னு சொல்லியிருக்கணும். அப்படி கிருஷ்ணரை கூப்பிட்டா சூதாரை விட்டுருக்க மாட்டார். அதனால் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணுறான். சத்புருஷருடைய தொடர்பை வரக்கூடாதுன்னு நினச்சான் அந்த தர்மன். கிருஷ்ணர் வந்து, ஏன்னா அந்த சத்திரியர்களுக்கு சூதாடுறது இயல்பாக ஒரு பிரியம் இருக்குமா. எவ்வளோதான் தர்மமாக இருந்தாலும் இவர் சத்புரு வந்து நிப்பாட்டிடுவார், தடுத்துடுவார்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் சத்புருஷர்கிட்ட நிறைய பேர் போகிறதுக்கு பயப்படுறது கூட உண்டு. அதனால் அந்த குணம் நம்ம என்ன பண்ணுறது, அவங்களுடைய குணத்தை தெரிஞ்சு போகணும்னு சொல்கிறார். ஒரு சாமி ஒருத்தர் இருந்திருக்கார், நல்லவர் மகான். அவர் எப்பயாவது ஒரு ஊரில் நிற்க மாட்டார், எங்கேயா போய் இருப்பாராம், ஒரு குகையில் இருப்பாராம். 10 பேர் சேர்ந்து அவர் பின்னாடி வந்துட்டு அந்த இடத்துக்கு வேறு இடத்துக்கு போயிடுவாராம். ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணான்னா, அவர் விடலையாம். விடாமல் இவன் நல்ல வசதி இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அவர் போய்கிட்டே இருந்திருக்கான். எங்கே போனாலும் விடுறதில்லை. அவர் இவனை கண்டுக்கிறவே மாட்டாராம். இவனை உதாசீனப்படுத்தி போய்கிட்டே இருப்பாராம். ஒருத்தர் சத்தம் போட்டார், உன்னை அவ்வளோ அவமானப்படுத்துகிறாரு, உன்னை கண்டுக்கிறவே மாட்டேற போகிறாரு, உனக்குன்னு வெக்கம் மான சூடு சுரணையெல்லாம் இல்லையா, நீ அவர் பின்னாடியே போகிற அப்படின்ன உடனே இவன் சொன்னான்னா, நான் அவருக்கு தேவையில்லை, அவர் எனக்கு தேவை இருக்கு. நான் என்கிட்ட எல்லாமே இருக்குது, பணம் செல்வம் மற்ற பதவிகள்லாம் இருக்குது. ஆனால் அவர் அது வேணாம்ட்டு அவர் போடுறாருன்னா அவர்கிட்ட அதை விட பெருசாக ஒன்று இருக்குது. அதனால் அவர்கிட்டருந்து நான் நிறைய அடைய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா, அவர்கிட்ட போனானா. வேணான்னு சொல்கிறவங்ககிட்ட உயர்ந்த ஒரு பண்பு இருக்கும். அந்த பண்புகளை பற்றி கேட்குறார். அதை பற்றி கேட்குற கேள்வி தான் இது. ராமகிருஷ்ணர்கிட்டையே விவேகானந்தர் ஒன்று பண்ணார். விவேகானந்தர் கொஞ்சம் பிரியமாக இருந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு நாள் என்னாச்சு, விவேகானந்தரை பார்த்து அப்படி திரும்பிக்கிடுவாராம். எல்லா பக்தர்களும் வருவாங்க. விவேகானந்தர் வந்தவொடனே என்ன பண்ணுறது, அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது, இங்கிட்ட திரும்பிக்கிறது. விவேகானந்தர் வருவாராம், அவர் சொற்பொழில்னா அவர் வாட்டுக்கு ஓரமாக உட்காந்து கேட்பாராம், போயிடுவாராம். எப்போ வந்தாலும் அவரை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறது, மற்ற நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுகிறது. இது சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாளும் விவேகானந்தர் ரொம்ப பிரியமாக வச்சுருந்தார். இப்போ நம்ம குருநாதர்
அவன் வெறுத்துட்டார். நம்மகிட்டத்தான் பிரியமாக இருக்காருன்னு கூட என்ன வந்திருக்கலாம். இவர் இப்படியே இருக்கவும் அவர் எப்பயும் போல் ஒரு நாள் கூட விடலையாம். இவர் பேசாட்டால் வருவாராம், உட்காந்துருப்பாராம், போயிடுவாராம். ஒரு நாள் ராமகிருஷ்ணர் கேட்டாராம், ஏன்பா நான் தான் உன்ட்ட பேசுறது இல்லை, வந்தாலே மூஞ்சியை திருப்பிக்கிறேன், நீ எதுக்கு வர்றேன்னு கேட்டாராம். நீங்கள் பேசுங்க, பேசாமல் போங்க, மூஞ்சியை திருப்புங்க, திருக்காமல் போங்க, எனக்கு உங்கள் மேலே பிரியம் இருக்குது, நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு வர்றேன், கேட்குறேன், போகிறேன், அவ்வளோ நாளாக. அப்போ இது எவ்வளோ பெரிய பாருங்கள், இதை சோதிக்கிறார் அவர். இவன் என்னன்னாலும் நம்மளை வர்றான விடாமல். அப்போ சத் சங்கத்தில் அந்த சத் புருஷர்களுடைய தொடர்பு வந்து முக்கியமாக இருக்கிறதுனால அந்த பண்புகளை பற்றி எனக்கு கூறுங்கள் சொல்லி மீண்டும் என்ன சொல்கிறாரு சொன்னால் கேட்குறாரு. லட்சுமியை வேணாம் வேணாம்னு சொன்னாத்து லட்சுமி வருமா? அவருடைய சுலோகம் இருக்கு ஒரு இடத்துல. அது மாதிரி சத்புருஷர்கள் வேண்டான்னு சொன்னாலும் நம்ம போகணும், அவர்களுடைய குணங்களை பற்றி கூறுங்கள், உத்தமர்களின் குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டு பக்தியின் லட்சணத்தையும் கேட்குறாரு. பிறகு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய மனநிலையை சொல்கிறார் இவர். எனக்கு இதெல்லாம் வேணும், நான் எப்படிப்பட்டவன்கிறதையும் சொல்லி பகவானை பற்றி சொல்கிறார். எப்பயுமே கேள்வி கேட்கும் பொழுது சிஷ்யன் வந்து அந்த கேள்வியோட எனக்கு என்ன தேவைங்கிறத சொல்லணும். நான் உட்காந்துருப்பேன், அவர் குருவான்னு பார்ப்போமே, என் மனசில் இருக்கிறத கண்டுபிடிப்பாரான்னு பார்ப்போமே, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம மனசை குருவிட்ட தெரிவிக்கணும். அது யார்கிட்ட? இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் என்ன கேட்குறாரு, உடம்பு என்ன செய்யுதுன்னு கேட்குறாரு. நீங்கள் இந்த டாக்டர் ஆச்சே, நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் அவர் வெட்டினரி டாக்டர் தான் அப்படி கண்டுபிடிப்பார். ஏன்னா வெட்டினரி டாக்டர் மிருகம் ஏதாவது போய் சொல்லணுமா? அப்போ அவர் என்ன சொல்லணும், இன்னொரு டாக்டர் இருக்காருப்பா, அங்கே போய் பாரு, ஏன்னா அங்கே தான் கேள்விக்கு பதில் சொல்லாது, நான் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் பாரு. வெட்டினரி டாக்டர் தானே நாய் இப்போ மிருகமெல்லாம் பதில் சொல்லுமா? சொல்லாது. அவங்களா கண்டுபிடிக்கிறது இருக்குது, இருந்தாலும் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். அது மாதிரி ஒரு சிஷ்யன் எனக்கு இப்படிப்பட்ட மனசு இருக்குது, நான் இப்படிப்பட்டவனாக இருக்கேன், நான் உங்களை இப்படி உயர்வாக நினைக்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள்னு சொல்லி 2 ஸ்லோகத்தில் தன்னுடைய மனநிலையை அவர் வெளிப்படுத்துகின்றார். எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் பகவானை முதல்ல சொல்கிறார். அவரை கூப்பிடும் பொழுது எல்லா உயிர்களுக்கும் தலைவரான பகவானேங்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அந்த ஜீவராசிக்கெல்லாம் ஏன்னா பகவானை ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்காரு. துரியோதனனோ மற்றவர்களோ சரியாக புரிஞ்சுக்கல. கிருஷ்ணர் எப்படி புரிஞ்சுக்கிட்டான் தெரியுமா? சகுனி நம்மளை மாதிரி அங்கே ஒரு ஆள் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டானா. யார்? பாண்டவர் பக்கம் நம்ம வந்து கௌரவர் பக்கம் இருக்க மாதிரி அங்கே கிருஷ்ணர் இருக்காரு புரிஞ்சுக்கிட்டானா. துரியோதனன் எப்படி புரிஞ்சுக்கிட்டானா தெரியுமா? அவர் ஒரு மாயாஜாலக்காரன் புரிஞ்சுக்கிட்டானா, ஒரு மேஜிக் காமிக்கிறவர் புரிஞ்சுக்கிட்டானா. ஆனால் இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? உத்தவர் எப்படி அவதார புருஷராகவே புரிஞ்சுக்கிட்டார். இவர் என்ன கடவுளாகவே புரிஞ்சுக்கிட்டார். ராம அவதாரத்தில் மனித அவதாரம் ராமன் எடுத்தாலும் ராமனுக்கு தான் கடவுளுங்கிறது தெரியாது. தெரிஞ்சுன்னா மனுஷ அவதாரம் கிடையாது. அது கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணருக்கு தான் கடவுளுங்கிறது தெரியும். ஏன்னா அது கடவுளாகவே அவதரித்தது. ராம அவதாரம் மனித அவதாரம். அவருக்கு ராமனுக்கு தான் கடவுளுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த அவதாரத்தினுடைய, ஏன்னா அவன் மனுஷனாலதே அழியன் வர வாங்கியிருக்கான், மனிதனுக்கு தான் கடவுள் தெரியக்கூடாது. அதனால் அது மனித அவதாரம். ஒரு 7 ரிஷிகள் தெரிஞ்சிருந்தாருங்களாம் ராமர் வந்து கடவுளுடைய அவதாரம். கிருஷ்ண அவதாரத்தை நிறையா பேர் தெரிஞ்சிருந்தாங்க, அவருக்கே தெரியும். இங்கே உத்தவருக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணர் அவதார புருஷர்னால எல்லா உயிர்களுக்கும் தலைவரே, இந்த லோகத்துக்கும் தலைவரே, இந்த அகில பிரபஞ்சத்தில் எத்தனை உலகங்கள் இருக்கின்றதோ அதற்கும் நீங்கள்தான் தலைவர் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்டவராக நீங்கள் இருப்பதால் என்னுடைய இந்த கேள்விக்கு உங்களால் தான் சரியான பதிலை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பணிந்து கேட்கின்றேன் அப்படிங்கிறார். முழுமையான அன்பை வைத்த எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் உங்களை வணங்கி பணிந்து கேட்கின்றேன், உங்களை சரணடைகிறேன்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏன் இந்த சுலகத்துக்கு உள்ளதுன்னு சொல்ல வேண்டியிருக்குன்னா, கேள்வியில் ஒரு குருவிட்ட சரணடைந்து கேட்கணும், பணிவாக கேட்கணும், அன்போடு கேட்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள்லாம் கேட்கக்கூடாது. அந்த அடிப்படையில் உத்தவர் வந்து கேட்குறார். நம்ம தியான சுலகத்தில் படிப்போம், பிரபன்ன பாரிஜாதாய தோத்திர வேத்ரைக்க பானையேன்னு சொல்லி. அதாவது சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவர் இருக்கு.
அர்ஜுனன் வந்து கீதையில் 2வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறான், கார்பண்ய தோஷோ பகதஸ்வ பாவக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தில் கடைசியாக சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உங்கள் சீடன், உங்களை சரணடைந்த எனக்கு உபதேசியுங்கள் சொல்கிறான். இங்கே என்ன பண்ணுறார் உத்தவர், நான் உங்களிடம் பிரபன்னாயங்கிறார், முழுமையாக சரணடைகின்றேன், உங்களை வணங்குகின்றேன், பிறகு உங்கள் மீது அன்பு வைத்து கேட்கின்றேன், அந்த கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணுறான், கேள்வியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறான். அதனால் என்ன சொல்கிறார் அவர், திருப்பி பதில் சொல்ல போகிறாரு. அதாவது சரணடைதல்னு சொன்னால் அன்போட பணிவோட சரணடைகிறது. துப்பாக்கியை காட்டி சரணடை வைக்கிறதெல்லாம் இருக்கா இல்லையா? நீங்களாம் சரணடைஞ்சிருக்குன்னு துப்பாக்கியை கீழே போட்டு சரணடைங்கன்னு சொல்லுவோம். அந்த சரணாகதி இல்லை, அன்போட பணிவாக வணங்கி நான் உங்களை சரணடைகின்றேன், என் கேள்விக்கு பதிலை உபதேசியுங்கள். பிறகு என்ன சொல்கிறாரு சொன்னால், உங்களை நான் அவதார புருஷனாக புரிந்துள்ளேன்னு சொல்கிறான், நீங்கள் அவதரித்துள்ளீர்கள்ங்கிறார். சகுனி எப்படி புரிஞ்சான்னு சொன்னான், இவரை போல ஒரு ஆள் துரியோதனை மேஜிக் ஷோன்னு புரிஞ்சுக்கிட்டான். இவர் கடவுள் அவதாரம் என்றே புரிந்துள்ளார். அதை வெளிப்படுத்துகிறார். இவர் என்ன வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால், நீங்கள் ஓர் அவதார புருஷன் என்பதை நான் உணர்ந்துள்ளேன். கிருஷ்ணர் வாழ்கிற காலத்தில் அவர் அவதார புருஷன் நிறையா புரிஞ்ச வந்துருக்கார், அவரும் அவதார புருஷன் புரிஞ்சார். உத்தவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அவதார புருஷன் புரிந்து கொண்டு சொல்கிறார். நிறைய பேருக்கு கடவுளே பக்கத்தில் இருந்தாலும் கூட அவருடைய மகிமை தெரியறதில்லை. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி துரியோதனன்னு அர்ஜுனன் போய் கேட்குறாங்க, எனக்கு உதவி கேட்குறாங்களா இல்லையா? அர்ஜுனன் என்ன கேட்டான், இவர் வேணும்னு தான் கேட்டான். அவன் என்ன கேட்டான், படையை கேட்டான். எது முக்கியம்னு தெரியல பார்த்தீங்களா? கடவுளே வேணுங்கிறத விட கடவுள் படைத்த பொருள் வேணுங்கிறது எப்படி இருக்கு? இவன் மகிமையை புரிஞ்சுக்கிட்டான் அர்ஜுனன். அவனுக்கு அவருடைய மகிமை புரியலை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் பக்கத்துலேயே ஆள் இருப்பாங்க, உயர்ந்தவங்க இருப்பாங்க, அந்த மகிமை புரிகிறதில்ல. உத்தவர் புரிஞ்சுக்கிட்டார் பகவானை. ராமகிருஷ்ணர் பக்கத்தில் அவருடைய சீடர்கள் நிறையா வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க. அவருக்கு ஒருத்தர் சேவை பண்ணார், இருதயன்னு சொல்லி. அவருக்கு இவர் மாமா முறை வேணும், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருக்கு ராமகிருஷ்ணருக்கு சர்வீஸ் பண்ணவர். அவருக்கு வந்து இவருடைய மகிமை புரிகிறதே இல்லை. ஏதோ கடவுளை பார்க்குறாருன்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, மாமா நீங்கள் போய் காலிட்டு சித்தெல்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்பார். இவருடைய உண்மையான சொருவம் புரிகிறதில்லை. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? இவர் காசை கையில் தொட மாட்டார். யார்? ராமகிருஷ்ணர் காசை கையில் தொட்டதே கிடையாது. அவர் சிஷ்யர் ஒரு மாட்டை குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பார். யார்? சிஷ்யரில் அவர் சேவை செஞ்சவர். மாட்டை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது, என்னடா இருதையா இப்படி மாடெல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவர் ஒரு கதை சொல்லுவார். இந்த கண்ணுக்குட்டி பெருசாகும், பெருசாகணும்னு ஒரு கண்ணுக்குட்டி போடும், அது பெருசாகும். இப்படியே கண்ணுக்குட்டி போட்டு 10-20 மாடு வந்தோம் நான் பணக்காரன் ஆயிடுவேன்னு சொல்லுவார்ல. ராமகிருஷ்ணன் மயக்கப்பட்ட கீழே விழுந்துருவார். ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு இவ்வளோ கற்பனை பண்ணுறான்ட்டு. அது அவர் கூட இருந்துக்கிட்டு. அப்போ அவருடைய கூட இருந்தாலும் கூட அவருடைய மகிமை அவருக்கு தெரியலை. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உத்தவர் சொல்கிறார், உங்கள் மகிமை எனக்கு தெரியும், நீங்கள் இந்த உடம்பில் அவதரித்துள்ளீர்கள். நாம் பிறக்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா? நம்ம கர்ம வினையில் பிறக்கிறோம், நம்மளுடைய பாப புண்ணியத்தில் பிறக்கிறோம். நம்ம உடம்பை சூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ரைட்டு கிடச்சின்னு என்ன பண்ணுவான் கடவுள் வந்து, உனக்கு எந்த உடம்புன்னு வரிசையாக நிப்பாட்டி வச்சு கேட்குறாருன்னு வச்சுக்க, என்ன கேட்பான்? நம்மளுக்கு எது நல்ல உடம்போ அதை கொடுங்கன்னு கேட்பான். மனிதர் மட்டும் கேட்பான். புழு என்ன கேட்கும் தெரியுமா? உனக்கு என்ன உடம்புன்னு கேட்டால் புழு உடம்பு தான் கேட்கும். மற்ற உடம்பு மகிமை அது தெரியாது. ஆடு உடம்பு தான் கேட்கும், ஏன்னா அதுதான் அதுக்கு பெருசு. இப்போ நீங்கள் சிங்க உடம்பு கேட்பீங்களா? சிங்கம் நம்மளோட வீரமானதானே. மனுஷன் சிங்க உடம்பு கேட்பானா? மனுஷ உடம்புல ஆரோக்கியமான உடம்பு கேட்கலாம், அல்லது தேவர் உடம்பு கேட்கலாம். யோனி தர்மம் அந்தந்த யோனியில் அதை என்ன பண்ணு கேட்கும். கடவுள் நம்மெல்லாம் எப்படி வந்திருக்கோம், அப்படி உடம்பை கேட்டு வர முடியாது, கேட்டாலும் வர முடியாது, கொடுத்தாலும். நம்ம பாப புண்ணியத்துக்கு எந்த உடம்பு கடவுள் எழுதி வச்சிருக்காரோ அதுதான் கிடைக்கும். ஆனால் கடவுளுடைய உடம்பு அப்படி இல்லை. ராவணனை அழிக்கிறதுக்கு மனுஷ உடம்பு எடுத்தார், இரண்யகசிபு அழிக்கிறதுக்கு நரசிம்ம உடம்பு எடுத்தார், மனுஷனும் மிருகம் சேர்ந்த உடம்பு எடுத்தார். இங்கே பல வேலை செய்கிறதுக்கு கடவுளாகவே அவதரிச்சிட்டார் கிருஷ்ணர்.
அவதாரங்களில் முழுமையான அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணனுடைய மகிமைகளை நீங்கள் பார்த்து படித்தீங்கன்னா அவன் செஞ்ச ஒவ்வொரு செயலுமே அற்புதமாக இருக்கும். பகவான் கண்ணனுடைய செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மூழ்கணும். மூழ்கி பார்த்தா அப்படி ஒரு 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 தத்துவம் ஒரு மனிதரை பார்க்க, அப்படி ஒரு அவதாரத்தை பார்க்க முடியாது. ஒவ்வொரு செயலுமே ஒரு அற்புதமாக இருக்குது. கடைசியில் கீதையும் கொடுத்து உத்தர கீதையும் கொடுத்துருக்கிறாரு. அப்படி அவதரித்த உங்களை அவதார புரிதர் என்று நான் புரிந்து கொண்டுள்ளேன், எனக்கு நீங்கள் உபதேசியுங்கள்னு சொல்லி அவருடைய மகிமையை சொல்றார். நீங்கள் பரபிரம்ம சொரூபமாக இருக்கிறீர்கள், அவதரித்து நீங்கள் பாப புண்ணியத்தினால வரல, எங்களுடைய பாப புண்ணியத்தை நீக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, இந்த உடம்பெல்லாம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அவரை புகழ்ந்து சொல்லுகிறார். இந்த அவதார தத்துவத்தை பற்றி இவர் புரிஞ்சிருக்கேன்னு சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்காரு. 4வது அத்தியாயம் கீதையில் பார்த்துருக்கோம். அவதார தத்துவத்தை பகவானே விளக்குறாரு. அங்கே அதை பற்றி விரிவாலாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இவர் நான் புரிந்துள்ளேன், எனக்கு பதில் கூறுங்கள்னு சொல்லி 3 ஸ்லோகத்தில் கேள்வியாக கேட்டார். முதல் ஸ்லோகம் சத்புருஷர்களின் லட்சணம் என்ன, பக்தியின் லட்சணம் என்ன. நீங்கள் மேலான புகழை உடையவர்கள், இந்த உலகத்துக்கும் அதிபதி, எல்லா உயிர்களுக்கும் அதிபதி, இந்த உலகம் மட்டுமல்ல அனைத்து லோகங்களுக்கும் அதிபதியாக இருப்பதால் உங்களால் தான் இந்த பதிலை சொல்ல முடியும். நான் சும்மா கேட்கல, பணிஞ்சு கேட்குறேன், உங்களை வணங்கி கேட்கின்றேன், உங்களிடம் சரணடைந்து கேட்கின்றேன். நீங்களோ அவதார புருஷராக இருக்கிறீர்கள், எனக்கு பதில் கூறுங்கள்னு சொல்கிறான். கேட்டவுடனே பதில் சொன்னால் அந்த பதிலுக்கே மரியாதை இருக்காது. அப்போ அதனால தான் பகவான் பார்த்தீங்கன்னா 1வது அத்தியாயத்தில் அர்ஜுனை அப்படியே புலம்பி தள்ளுவாப்பில், ஒரு பதிலும் சொல்ல மாட்டார். 2 வார்த்தை பதில் சொல்ல திருப்பி ஆரம்பிச்சிருவான். திருப்பி எத்தனை, ஒரு 6 ஸ்லோகம் தன்னுடைய மனநிலையெல்லாம் கொட்டி தீர்த்த பிறகு உபதேசத்தை ஆரம்பிப்பார். தன்னுடைய மனநிலையெல்லாம் கொட்டி தீர்த்துருவான். நான் துக்கப்படுறேன், என்னுடைய துக்கத்திலிருந்து நீக்கிறதுக்கு உங்களை தவிர வழியே இல்லை, இந்த உலகத்தையே எனக்கு கொடுத்தாலும் வேணாம்மா, இந்த உலகமும் வேணாம், சொர்க்கமும் வேணாம், எனக்கு இந்த போரே செய்யாமல் நாட்டை கூட கொடுத்தா கூட எனக்கு வேணாம்மா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா. அதுக்கு பிறகு தான் பகவான் வாயை திறப்பாருங்க. அது மாதிரி சத்புருஷர்களின் லட்சணம் என்ன, பக்தியின் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்து இவரெல்லாம் புகழ்ந்து இவருடைய மகிமையை சொல்லி இவருடைய மனநிலையை சொல்லி என்ன பண்ணுறாரு, இந்த கேள்வியை கேட்கின்றார். அடுத்து 29லிருந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, அந்த குணங்களை சொல்கின்றார். சத்புருஷர்கள் யார், சாது என்பவர் யார், பக்தியின் லட்சணம் என்ன. சத்புருஷர்னா சாதுவின் லட்சணம்ங்கிறார். சாதுனா சன்னியாசின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சாதுவை பல அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். சில பேர் சாது என்னன்னா அமைதியாக இருக்கிறேன், ஒரு சாதுப்பா அவனை ஈஸியாக ஏமாத்திடலாம்பாங்க. சொல்கிறது உண்டா இல்லையா, சாதுன்னா அவனை ஈஸியாக ஏமாத்திடலான்னு சொல்கிறது உண்டு. இங்கே சாதுனா உத்தமர், மேலானவர். அதற்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே அவருடைய பண்புகளை சொல்கிறார். அவர்களோடு நம்ம பழக பழக அவர்களுடைய குணமெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறார். சத்புருஷரோட பழகினோம்னா அவர் நல்ல குணமெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம கெட்ட குணம் அவருக்கு போயிருமான்னா நம்ம கெட்ட குணம் அவருக்கு போகாது, அவருடைய நல்ல குணம் தான் நம்மளுக்கு வரும். கங்கையில் போய் நம்ம பாவத்தை கழிக்கிறோமா இல்லையா, எல்லா பாவமும் எங்கே போகுது? அப்போ இந்த பாவமெல்லாம் சேர்ந்தா கங்கை பாவமாக மாறிடணுமா இல்லையா? கங்கை சொல்லிச்சான், ஒருத்தர் நான் கங்கையெல்லாம் குளிக்க மாட்டேன், ஏன்னா என் பாவத்தை உனக்கு கொடுத்து அந்த பாவத்தை தேடிக்கிற விரும்பலைன்னாராம். கங்கையில் குளித்தா ஏன் பாவம் உனக்கு வந்துடும், நீ பாவமாக ஆயிடுவ, அதனால் குளிக்க மாட்டேன்னு சொன்னாரான். கங்கை சொல்லிச்சுருந்தாவார், நீ குளிச்சேன்னா ஓம் பாவத்தை நான் கழிச்சிருவேனே ஒளி, எனக்கு பாவம் வராது, நீ தாராளமாக குளின்னு சொல்லுமா. கங்கை என்றைக்குமே புனிதமாகத்தான் இருக்கும். அது மாதிரி நல்லவர்கள்ட்ட சத்சங்க வச்சோம்னா நம்ம தீய குணம் அவங்கள பாதிக்காது, அவங்க நல்ல குணம்தான் நம்மளுக்கு வரும். விவேகானந்தர் இதுக்கும் விவேகானந்தர் உதாரணம் சொல்லலாம். எல்லாத்தையும் சகஜமாக பழகுவார், நல்லவர்கள்ட்டையும் பழகுவார், மற்றவங்களும் பழகிக்கிட்டு இருப்பாங்க. இதை வேறு யாரும் மற்ற சிஷியர்கள் பழகுனா என்ன பண்ணுவாராம், ராமகிருஷ்ணன் கண்டிப்பாராம், அவங்க கூட பேசாத, அங்கே நிற்காத, இங்கே வராத என்பாராம்.
விவேகானந்தர் ஒன்றுமே சொல்ல மாட்டாராம். ஏன் சொல்ல மாட்டாரம்னா, இவங்களோட பழகுனா யாரு கூட, விவேகானந்தர் யாரு கூட பழகுனா அவரை மாற்றிடுவார். ஆனால் இவங்க பழகுனா இவங்க மாறி போயிடுவாங்க. அப்படி சாதுக்கள் அவங்களுடைய மனம் உறுதியாக இருக்கும். அவங்களோட நம்ம பழகணும்னு சொன்னால் அந்த சத்புருஷர்கள் நம்மளைத்தான் மாற்றுவாங்களே ஒழிய, நம்ம குணம் நம்ம நல்ல குணமாக இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க, கெட்ட குணம் அவங்களுக்கு போய் சேராது அப்படிங்கிறார். ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன்ல, ஒரு சின்ன பையன் அம்மா திட்டிக்கிட்டே இருந்திருக்கு, அவன் கூட போய் சேராதரான்ட்டு. எதுக்குமான்னு கேட்டானா, அவன் கெட்டவேன்னுச்சான். கெட்டவனோட சேர்ந்தா இல்லை நீ கெட்டு போவேன்னுச்சான். நான் யாருமான்னு கேட்டானா, நீ நல்லவேன்னுச்சான். அப்போ என் கூட சேர்ந்து அவன் ஏன் நல்லவனை ஆக மாட்டானான்னு சொன்னானா இந்த பையன். சொன்ன உடனே அந்த தைரியம் இருந்தால் போய் பழகிடான்னு வச்சான். நீ அவனை மாற்ற முடியும்னா நீ போய் பழகிடு, நீ அவனாக மாறிடக்கூடாது. அது மாதிரி சத்சங்கம் சத்புருஷர்கள்ட்ட போனால் நம்மதான் மாற முடியுமே ஒழிய அவங்க மாற மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு 30 பண்புகளை இங்கே சொல்கிறாரு. இதில் சொல்லக்கூடிய குணங்கள் எல்லாம் சொன்ன உடனே இதில் நம்மளுக்கெல்லாம் இல்லையே அப்படின்னு குற்ற உணர்வு வரக்கூடாது. ஆரம்பத்தில் கொஞ்சமாவது இருந்தால் இங்கே வர முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்க குணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது நம்மளுக்கு இருக்கும், இல்லாமல் இருக்காது. முழுமையாக இல்லாமல் வேணா இருக்கலாம், முழுமையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்சல்யூட்டாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. 29வது ஸ்லோகத்தில் ஒரு 7 பண்பு சொல்கிறார். கிருபை முதல் பண்பு என்ன, கிருபை கருணை. 2வது பண்பு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருத்தல். 2வது பண்பு என்ன, நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருத்தல். நன்மையையும் தீமையையும் இன்பத்தையும் துன்பத்தையும் பொறுமையாக சகித்து கொள்ளுதல். துன்பத்தை தானே சகிச்சுக்கிறணும், இன்பத்தையும் சகிச்சுக்கிறணும்னா இந்த அதிலே ஒரு கருத்து இருக்குது, பொறுத்து கொள்ளுதல். பேசுவதில் பொய் கலவாமல் இருத்தல், வாழ்வது உண்மையாக வாழுதல், சத்தியத்தை கடைப்பிடித்தல். 4வது கீழான மனம் இல்லாமல் இருத்தல், குறிப்பாக பொறாமப்படாத மனசு இல்லாமல் இருத்தல். எல்லா மனிதர்களையும் மனதளவில் சமமாக பாவித்தல். 6 எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவி செய்தல். 7 இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்ததில் ஒரு 11 சொல்ல போகிறார், ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்ல போகிறார். இந்த 7 ஒவ்வொன்றா சுருக்கமாக பார்ப்போம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிருபாலு கருணை உடையவன். இந்த ஆன்மீகத்துக்கு முதல் பண்பே கொஞ்சம் கருணை வேணும், இறக்க குணம் வேணும். இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இறக்க குணம் இல்லையா? இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது இருக்கும், இல்லாமல் இருந்தால் வர முடியாது. ஆன்மீகத்துக்குள் நுழைஞ்சாலே கொஞ்சம் இறக்க குணம் வந்துடும். இந்த அகிம்சையை பின்பற்றணும்னா என்ன வேணாம், முதல்ல இறக்க குணம் தான் வேணும். கருணை, அதாவது மற்றவர்களுக்கு துயரம் வரும் பொழுது அதை பார்த்து பொறுத்து கொள்ளாத மனநிலை. ஒருத்தர் கஷ்டப்பட்டால் நம்மளை பார்த்து ஐயோ கஷ்டமேன்னு சொல்லி ஒரு இறக்க குணம் வருதல், அவனுக்கு உதவுதல் 2வது பண்பு வருது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கஷ்டப்படும் போது எனக்கு யாருமே உதவ மாட்டேங்கிறாங்க, என் மேலே ஒருத்தருக்குமே இறக்கம் இல்லையே நம்ம நினைப்போம். நாம் இறக்கப்படுறதில்லை, நம்ம மேலே இறக்கப்படணும்னு விரும்புவோமே ஒழிய நாம் இறக்கப்படுறதில்லை. நாம் எல்லாரிடமும் இறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். சில பேருக்கு மற்றவங்க துக்கப்பட்டால் இறக்கப்படணும். சில பேருக்கு எப்படி இருக்குமா தெரியுமா, 2 குணம் வருமா. மற்றவங்க துக்கப்பட்டால் அதை பார்த்து கல் மாதிரி இருப்பானோ, ஜட பாவனைங்கிறார். அதாவது கஷ்டத்தை பார்த்து எந்த ரியாக்ஷன் இருக்காது, என்ன கஷ்டப்பட்டாலும் அப்படியே அமைதியாக இருப்பான். அதை பற்றி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே உனக்கு இல்லையான்னு கேட்பாங்கல்ல, அப்படி அமைதியாக இருப்பான். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார். ஒருத்தர் வழியில் வேதனைப்பட்டால் பார்த்துட்டு சும்மா இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் ஐயோ பாவமான சொல்லுவோம், அது கூட சொல்லாமல் இருப்பான். டாக்டர்கள் அதே மாதிரி பொறுத்து அமைதியாக இருப்பாங்க. இந்த பேஷண்ட் வலி இருந்துச்சு, இவர் அழுவாரா, இவர் அழுகக்கூடாது, அப்போ தான் வைத்தியம் பண்ண முடியும். கவனமாக புரிஞ்சுக்கிறேன். டாக்டர் எல்லாம் மற்றவங்க வலியை பார்த்து அவர் துக்கப்படக்கூடாது, பட்டாரம் வைத்தியம் பார்க்க முடியாது அவர். ஆனால் மற்றவர்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டும்.
அப்படி மண்ணு மாதிரி இருக்கிறது ஒரு பண்பு இருக்குது. அப்படி கூடாது. இன்னொன்று இருக்குது, அதை விட மோசம், சந்தோஷப்படுறது. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு அது ரொம்ப டேஞ்சர். அந்த பண்பு கூடவே கூடாதுங்கிறார். முன்பை விட அது மோசமான பண்புங்கிறார். ஒரு ரொம்ப ஏழையாக இருக்கான், சாப்பாடு கூட வழி இல்லாமல், பணக்காரன் கஷ்டப்பட்டால் எப்படி இருக்கும்? அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஆளுங்கட்சிக்காரர் வந்து துக்கப்பட்டால் எதிர்கட்சிக்காரனுக்கு சந்தோஷமாக இருக்கும். எதிர்கட்சிக்காரன் கஷ்டப்பட்டால் ஆளுங்கட்சிக்காரனுக்கு சந்தோஷமாக இருக்கும். இருக்கா இல்லையா? மற்றவங்கள் கஷ்டத்தை பார்த்து மண்ணு மாதிரி இருக்கிறது ஒரு கீழான பண்பு. மற்றவ கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறது அதை விட கீழான பண்பு. இந்த இரண்டும் இல்லாமல் மற்ற உயிர்கள் துயரப்படும் பொழுது அதை கண்டு கருணையோடு இருத்தல். அதனால் ஜடமாகவோ மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து ஜடமாகவோ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, கருணையோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவுற மனப்பான்மையும் வர வேண்டும். இதெல்லாம் மன தூய்மைங்கிறார். அதனால தான் வள்ளலார் என்ன படித்தார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின. ஒரு பயிர் வாடினா கூட அவர் கருணை வந்துடுச்சு. நம்ம நினைக்கிறோம் சன்னியாசிகள் ஞானிகள்லாம் வந்து அப்படியே கம்பன்னு இருப்பாங்க. விவேகானந்தர் மாதிரி கருணை உள்ளால் பார்க்க முடியாது. அவர் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாருன்னா பத்திரிகையை படிக்கிறார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் எல்லா சொத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டான். இன்றைக்கி 140 கோடி மக்கள் இருக்கான். எங்கேயாவது பசி பஞ்சம் இருக்கான்? பட்டினி கிடையாது. அன்றைக்கி வெறும் 30 கோடி கூட கிடையாது. ஆனால் பசி பஞ்சு பட்டணம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான்? அடிச்சுட்டு போயிட்டான். எங்கேயாவது பத்திரிக்கையில் படித்தாருன்னா இந்த ஊரில் பட்டினி கிடந்து செத்தாங்கன்னு பார்த்தா பேப்பர் நனைஞ்சு போகுமா, கண்ணீர் விட்டு அப்படியே அழுதுருவாராம் விவேகானந்தர். அவ்வளவு கருணை இருந்திருக்கு. இன்னொரு இடத்துல என்ன பண்ணார் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் நம்ம ஒரு அமெரிக்காவில் போய் பேசுகிறதுக்காக தமிழ்நாட்டு கல்லூரி, சென்னை கல்லூரி மாணவர்கள் பணமெல்லாம் வசூல் பண்ணி நீங்கள் போய் பேசிட்டு வந்து பணத்தை கொடுத்தாங்க. இவர் அந்த நேரம் எங்கேயோ பட்டினியில் செத்து இருக்காங்க, சாகுறாங்கன்னு பார்த்த உடனே அந்த பணத்தை அங்கே கொடுத்துட்டு விட்டார். இவங்க கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி அமெரிக்காவுக்கு போச்சோன்னா அதை அங்கே கொடுத்துட்டு, அப்படி ஒரு கருணை அவருக்கு விவேகானந்தருக்கு. ராமகிருஷ்ணர் பக்தியில் தான் இருக்கிற, கருணையிலே நம்ம நினைக்கிறோம். அவர் ஒரு இடத்துல பண்ணார். அவர் வந்து மதுர்நாத் பாபுன்னு ஒரு ஜமீன்தாரை கூப்பிட்டுக்கிட்டு யாத்திரை போகிறார். யாத்திரை போகும்போது காசிக்கு யாத்திரை போகிறாங்க. ஒரு கிராமம் பசியில் அப்படியே துடிக்குது, பஞ்சத்தில் வாடிக்கிட்டு இருக்கு. தேரா போட்டு அங்கே உட்காந்துடுறாரு. அந்த ஜமீன்தார்கிட்ட இவங்களுக்கெல்லாம் நல்ல வயிறு நிறைய 2 நாளைக்கு சாப்பாடு போட்டால் தான் வருவேங்கிறது. நம்ம கல்கத்தாவிலேருந்து வந்திருக்கோம். அந்த காலத்தில் நான் டிரான்ஸ்போர்ட் வசதியாக இருக்கு, என்ன பண்ணுவே தெரியாது, இவங்களுக்கு சாப்பாடு போட்டால் தான் வருவேன்றார். பிறகு ஒரு ஜமீன்தார்னால போய் கல்கத்தாவில் திருப்பி எல்லாம் கொண்டு வந்து அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணி சாப்பாடை போட்டு அவங்க திருப்திப்படுத்தின பிறகு தான் காசிக்கு யாத்திரையே போனாராம். நம்ம வெளியே ஏதோ பக்தியில் இருந்தார், இவர் சன்னியாசம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கருணை பொதுவாக இயல்பாக நம்மளுக்கெல்லாம் இருக்கு, எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அது கட்டாயம் வரவழைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு பண்பு. இரண்டாவது பண்பு என்னன்னா அக்ருத் துரோக, அதாவது நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு மனநிலை. துரோகம் செய்யக்கூடாது. பொதுவாக முக்கியமாக நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதுங்கிறது. பொதுவாக நம்மளுக்கு வருமா? பொதுவாக இந்த வாழ்க்கைக்கு வந்தவங்களுக்கே நம்பிக்கை துரோகம் செய்கிற மனசே, துரோகம் பண்ணுற மனசே வராது. குறிப்பாக நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவன். இந்த உலகத்தில் பொதுவாக யாரையும் நம்புறதில்லை. அப்படி ஒரு பழக்கத்தில் வாழ்க்கையில் வளர்ந்துட்டான். சின்ன வயசுலேருந்தே பெரியவங்க என்ன உபதேசம் தெரியுமா? யாரையும் நம்பிடாதப்பா, ஏமாத்திடுவான். என்ன சொல்கிறது? யாரையும் நம்பிடுற ஏமாத்து. குழந்தை போய் எங்கேயாவது சாக்லேட் வாங்கிச்சு, ஏய் தெரியாதவங்கள்ட்ட வாங்கிறாத, தெரியாதவங்ககிட்ட எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அப்படியே ஒரு மனசில் யாரையும் நம்பாத ஒரு பாவனையை நம்ம வளர்த்து வச்சுக்கிட்டோம். கவனமாக இருக்கணும். யாரை நம்பணுமோ அவங்கள நம்பணும். நம்மளை, அதை விட முக்கியம் என்னென்ன, நம்மளை யாராவது நம்பிவிட்டால் அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அதுக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். அதாவது யாருமே நம்பாத நிலையில் நம்மளை யாராவது ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா அதுக்கு பாத்திரமாக நாம் நடந்துக்கிறது. நம்ம அதுக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் நம்மளை நம்பிட்டான்னு சொன்னால் அதுக்கு நம்மளுக்கு கடமை உணர்வு இருக்குங்கிறார். அதாவது ஒரு இடத்துல நான் திருப்பி இந்த ராமகிருஷ்ணருக்கு அதிகமாக உதாரணம் சொல்கிறேன். அன்னையார் அவங்க இளம் வயது,
தட்சிணேஸ்வரத்துக்கும் அவங்க இருந்த இடத்துக்கும் ரொம்ப தூரம். நடந்து போய் தான் பார்க்கணும். யாரா ராமகிருஷ்ணரை. அவரை பற்றி நிறையா அவர் வந்து இப்படி பக்தியில் இப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்கானோ பார்க்கணுன்னு இந்த அம்மா கிளம்பி வருது. போகும் பொழுது பார்த்தா கொஞ்சம் உடல் சரியில்லை, இருட்டிடுது, காட்டு வழி போகணும். இவன் கூட வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. ஒரு திருடன் அவன் கூட வர்றான். அவன் திருடன், வழிப்பறி பண்ணுற திருடன். இந்த அம்மா என்ன பண்ணுது, அப்பான்னு கூப்பிடுது அவனை. அப்பான்னு கூப்பிட்டு, அப்பா அவங்க மருமகன் அங்கே இருக்காரு, எனக்கு பயமாக இருக்கு, என்னைய கொண்டு போய் அங்கே போய் சேர்த்துருங்கன்னு ஒன்றா பத்திரமா கொண்டு போய். ஒரு திருடனை நம்பி போகுது. அந்த அம்மா நம்மளை நம்பிருச்சேன்னு சொல்லி அவன் நம்பிக்கையோடு அதை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு, அங்கே போய் பார்த்தா குரு மகாராஜ் சாதுக்கள் சத்சங்கம் சொன்னமே, அவரை பார்த்தவன என்ன ஆகிட்டான், பக்தன் ஆகிட்டான். திருப்பி நல்லவனா மாறிட்டான். அப்போ இந்த ஒரு திருடனை கூட நம்பின உடனே எப்படி பண்ணுறான் பாருங்க. அப்படி யாராவது நம்மை நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்க வேண்டும். அல்லனா என்ன சொல்ல தெரியுமா, இப்போ நீ நம்புகிற விஷயத்துக்கு நான் இல்லை, நான் ஆள் இல்லை, என்னை நம்பிடாத அப்படின்னு சொல்லி பண்ணோம். செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க. சிலர் கேட்குறான், அதை நம்ம செய்யப்பா நீ நம்புகிற அளவுக்கு அந்த விஷயம் தகுதியானால் நான் இல்லைப்பா, நீ வேற ஆள், இந்த விஷயத்துக்கு வேற ஆளை நம்பு, என்னை நம்பிடான்னு சொல்லிடணும். நம்மளால் முடியும்னு சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னால் நம்பிக்கையே பொறுப்புணர்வை கொடுத்துரும். வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பரிகாரமே இல்லைங்கிறார் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவனுக்கு. நம்பிக்கை துரோகம் பண்ணுறவனுக்கு பரிகாரமே இல்லைங்க. குறள் தெரியும்ல, என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்குங்கிறார். எல்லாத்துக்கும் மேலே வந்துடலாம், ஆனால் செய்நன்றியை மறந்துட்டேன்னா உனக்கு உய்வே இல்லைங்கிறார். அதுக்கு வந்து பரிகாரமே இல்லைங்கிறார். எம்ஜிஆர் ஒரு படத்தில் வசனம் பேசுவார் தெரியுமா, என்னை நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டும்பார். அது உண்மையிலே ஒரு வாழ்க்கையிலே நடப்பாரா அப்படி. ஒரு பழைய சினிமா படத்தில் வசனம் வரும், நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டும்பார். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. எதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது தெரியுமா, நாம் அதனால் நம்மளுக்கு வேற ஒரு பலன் கிடச்சிருக்கும். வேறு பொருளாதாரத்துலேயோ வேறு எதுலேயோ பண்ணால் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பொருள் பணம் பதவி அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம். அதில் ஒரு பெரிய இழப்பு என்ன தெரியுமா, அவனை இழந்துருவோம். அந்த ஆளை இழந்துருவோமா இல்லையா, அந்த ஆளவே இழந்துடும். அதை விட பொருள் பெருசா, நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதை இழந்து. அதே மாதிரி நம்மளை ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார், அவருக்கு என்ன இழப்பு, நம்மளை இழந்துட்டார். நம்மளை மாதிரி நல்ல மனிதர், அவர் மேலே வந்து கோவப்படக்கூடாது. நம்மளுக்கு ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார், அவர் மேலே நம்ம கோபிக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாருன்னா அவரை பழி வாங்கிறதோ கோபிக்கிறத விட்டு போட்டு, அவர் என்னை இழந்து விட்டார் அப்படி நினச்சிடணும். அப்படி நினைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த கோபமும் வர, பரிதாபம் வரும், பரிதாபம் தான் வரும். அதனால் என்ன, நாமளும் இழக்கக்கூடாது. நம்மளுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் செஞ்சால் அவங்க பழி வாங்குகிற புத்தியோ கோவப்படக்கூடாது. இந்த பாவனையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். வெறுப்புணர்வு பழி வாங்குகிற அம்சம் வரக்கூடாது அப்படிங்கிறார். வாக்கை கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக உயிரை கூட விடலாம் சில இடத்துல சொல்லியிருக்கு. தசரதன் என்ன பண்ணான், வாக்கை காப்பாற்றுறதுக்காக உயிரவே கூட கொடுத்தான். இந்த நம்பிக்கை துரோகத்தினால அழிஞ்ச நாடு, முக்கியமான நாடு எது தெரியுமா, நம்ம நாடு தான். முகலாயர்களும் பிரிட்டிஷார்களும் படையெடுத்து வந்தாங்க. அவங்க எப்படி நம்மளை அழிச்சாங்க, நம்மளுக்குள்ளேயே நம்பிக்கை துரோகம் பண்ணவர்கள் நிறையா இருந்து, நம்மளை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம ரகசியத்தை சொல்கிறது. அவனுடைய மிலிட்ரியெல்லாம் யார், நம்மால் தானே. சாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு. ஒரு ஜப்பான்காரன் சொன்னானா, நீங்கள் ரொம்ப மட்டமான ஆளுன்னு ஒரு இடத்துல சொன்னானா முன்னாடி. இப்போ எல்லாம் நம்ம மாறி இருக்கோம். எதுக்கு சொன்னானோம்னா, அத்தனை பேரை சுட்டது உங்கள் இந்தியர்கள் தான், ஒருத்தன் துப்பாக்கியை திருப்பி இருந்தால் போதும்லன்னு நானும். இங்கிட்ட திருப்பி துப்பாக்கி அந்த ஆர்டர் போட்டான் பாருங்க, அந்த பக்கம் திருப்பி இருந்தால் போதுமே.
நடந்திருக்காதே. அப்போ எப்படின்னா நம்ம நாட்டுக்கு நாமளே நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால தான் இந்த நாடே வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அதனால் முக்கியமான பண்பு, இரண்டாவது பண்பு எதுன்னு சொன்னால் நம்பிக்கை துரோகம். இது சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே எல்லோருக்குமே கடைபிடிக்க வேண்டிய பண்பு. இந்த பண்பு இரண்டாவது பண்பு. கருணை, நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருத்தல். எல்லா மனிதர்களிடமுமே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. மூணாவது பண்பு திதிக்ஷா அப்படிங்கிறார். மூணாவது பண்பு என்ன? திதிக்ஷா. இந்த பண்பு என்னன்னா சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளுதல். இதனுடைய பண்பு என்ன? பொறுத்து கொள்ளுதல். தனக்கு துயரம் வரும் பொழுது தாங்கிக் கொள்ளக்கூடிய பண்பு. இன்பம் வரும் பொழுதும் பொறுத்து கொள்ளுதல். எப்படி இன்பம் வரும் பொழுது எப்படி பொறுத்து கொள்றதுன்னு சொன்னால், அதாவது பெரிய சுகம், பெரிய வெற்றி, பெரிய லாபம் வருது, நம்ம என்ன பண்ணுவோம்? துள்ளுவோம், ஆடுவோமா இல்லையா? ஆட்டமாக ஆடுறான்டான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன இப்படி பதவி வந்துச்சோ, வந்ததுலேருந்து அவன் ஆட்டத்தை சகிக்க முடியலைன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்படி ஆடாமல் அந்த இன்பம் வரும் பொழுது பொறுமையாக அதை ஏற்றுக்கிறது. துன்பம் வரும் பொழுது துன்பத்தை அப்படியே சகிச்சுக்கிறதுன்னு சொல்லலை. நீ அந்த துன்பத்தை நீக்க எல்லா முயற்சியும் பண்ணணும். பண்ணி அந்த துன்பத்தை மூக்கவே முடியலைன்னு சொல்லும் பொழுது அதை நாம் சகித்து கொண்டு பழக வேண்டும். குறிப்பாக துன்பம் கஷ்டம் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுதல். முயற்சி செஞ்சு தான் நீக்கணும், சும்மா நீக்கக்கூடாது. இப்போ தலைவலி மாத்திரை, தலைவலிக்குது, முதல்ல என்ன பண்ணுவோம்? ஒரு மாத்திரையை வாங்கி போடுவோம். டிவியில் என்ன காமிச்சிருப்பான்? இந்த மாத்திரையை போட்ட உடனே அப்படியே தலைவலி போயிடும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? மாத்திரை உள்ளே போன உடனே, ஏன்னா டிவியில் 10 நிமிஷம் டைம் போட்டேன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? விளம்பரத்தில் அதில் போட்டவொன்னே ஃப்ரீயாக அப்படியே காமிச்சிருவான். நீங்கள் மாத்திரையை சாப்பிட்டோன்னு உடனே தலைவலி ஒன்று போகுமா? அரை மணி நேரம் டைம் எடுக்கும். அப்போ அரை மணி நேரம் என்ன பண்ணணும்? சகிச்சுத்தான் ஆகணும், பொறுத்துத்தே ஆகணும். டாக்டர் ஒரு வைத்தியம் பண்ணார்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த வலி 1 மாதத்துக்கு இருக்கும். அது வரைக்கும் என்ன, அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு அதை அது பொறுக்கிறதோட வழியே கிடையாது அங்கே. அப்போ அந்த திதிட்சைங்கிறது என்னன்னா, நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த முயற்சி சில நேரங்களில் முயற்சி வீணாகவும் போகலாம். அப்போ அதை சகித்து பழக வேண்டும். அதாவது திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் எப்படி வாழ்ந்தால் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும்னே சொல்கிறார். முதல்ல இல்லறவியல் சொல்கிறார். முதல்ல பாயிரத்தில் 4 வழிபாடுகளை சொல்லிவிட்டு இல்லறவியலில் இல்லறத்தான் இப்படியெல்லாம் இருந்தால் கஷ்டத்தெல்லாம் நீக்கி நல்லா வாழ முடியும்னு சொல்கிறார். துறவரவியல்லையும் சொல்கிறார். துறவியாக இருக்கிறவங்க அல்லது வானப்பிரஸ்தனாக வாழ்கிறவன் அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் துன்பம் இல்லாமல் வாழலாம்னு சொல்லிவிட்டு, நான் சொல்கிறபடி வாழ்ந்து உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நீ பொறுத்துக்கங்கிறதுக்கு ஊழ்னு ஒரு அதிகாரத்தை வச்சார். கடைசியாக அறத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா கடைசி ஊழ்னு என்ன அர்த்தம்? நாம் செஞ்ச கர்மவனை, அது இன்பமோ துன்பமோ, அதனால் எல்லா முயற்சிக்கு பின்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி சொல்லியிருக்காரோ அப்படியெல்லாம் வாழ்ந்த பிறகு கஷ்டம் வந்தால் அப்போ பொறுத்துக்கிறதுக்கு தான் அந்த ஊழுங்கிற அதிகாரத்தையே வச்சிருக்கிறார். விதின்னு சொல்கிறோம்ல, எடுத்தவனே என்ன தலை விதியோ, எனக்கு இப்படி வாச்சிருச்சு, எனக்கு இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு, அது நம்மளுக்கு எனக்கு இப்படி பகவான் கொடுக்குறான்னு சொல்கிறதில்ல, எனக்கு இப்படி வாச்சிருச்சுன்னு சொல்லுவோம். நம்ம எடுத்த இடப்புலாம் சொல்லக்கூடாது. அதை நாம் முயற்சி பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ சகிப்புத்தன்மை வர வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது ஏண்டா இப்படின்னு நினச்சி சகிச்சுக்கிறக்கூடாது, சந்தோஷமாக ஏற்றுக்கிறணும். ஏதோ நடக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு ஏற்றுக்கிறதுமே ஒழிய சலிப்போடு சகித்துக்கிறது சகிப்புத்தன்மை கிடையாது. சலிப்போடு சகித்து கொள்ளக்கூடாது. வெறுப்புணர்வு இல்லாமல் தலையெழுத்தேன்னு சகிச்சுக்கிறக்கூடாது. ஏதோ செஞ்ச கர்மவனை இப்படி நடக்குது, இப்போ பொறுப்போம், பார்ப்போம், எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு, இதுக்கு மேலே அதே மாதிரி நிறைய செல்வமோ பணமோ அதிகாரம் இதுவும் கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அடக்கி வாசிக்கணும். அங்கேயும் சகிப்புத்தன்மை வேண்டும். வேணாம்னு சொல்லி ஒதுக்கிறது இல்லை, இன்பத்தையும் பொறுமையாக சகித்து பழக வேண்டும்.
அதாவது ஒரு துன்பம் வரும்பொழுது நீங்கள் முயற்சி பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த கஷ்டம் வரும் பொழுது அதை சகிக்கிற மனப்பான்மையை பழகி சரி பரவாயில்லேன்னு ஏற்றுக்கொண்டு பழகிட்டீங்கன்னா 90% துக்கம் ஓடி போயிடும். அந்த கஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கிட்டோம்னா, சில பேர் பாருங்கள் தியாகத்தினால வர்ற கஷ்டம் இருக்குது, அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க? சுதந்திர போராட்ட தியாகிகள் என்ன பண்ணாங்க? கஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு துக்கமாக தெரியலை. ஜெயிலில் போட்ட பிறகு தூக்கு தண்டனை கைதிக்கு ஜெயிலில் போடும்போது இருந்த எடையை விட தூக்கு தண்டனை கொடுக்கும்போது எடை கூடியிருக்கான். எப்படி கூடும்? அந்த தண்டனையை அவர் என்ன பண்ணிட்டாரு? சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார். வேறு வழியும் இல்லை, தப்பிக்க முடியுமாங்க? அப்போ துக்கம் என்ன பண்ணிடுது? நம்மளோட போயிடுது. குழந்தைக்கு உடம்பு முடியலை, நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குறோம். சலிச்சுக்கிட்டா பார்க்குறோம்? சலிச்சுக்கிட்டு பார்க்க மாட்டோம். அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு துக்கம் என்ன வருது? மேக்சிமம் குறைந்து விடுகிறது. அதாவது இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் சைப்புத்தன்மை. அதுக்காக தான் நம்ம விரதமெல்லாம் வச்சுருக்கோம். வயசான காலத்தில் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு சாப்பாடு, பிடிச்ச சாப்பாடு இருக்குது. டாக்டர் முதல்ல இள வயசில் எல்லாமே ஜீரணமாகும். வயசான காலத்தில் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதைத்தான் கரெக்டாக டாக்டர் இனிமேல் சாப்பிடாதீங்க பாரு. நம்மளுக்கு எதை விட முடியாதோ, எதை நம்ம ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்றோம் அதைத்தான் டாக்டர் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இனிமேல் நாளைக்கு இருந்து தொடாதீங்க பாரு. என்ன பண்ணுறது? நிப்பாட்ட முடியாது. ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் விரதமெல்லாம் இருந்து அப்படி சகிச்சு அந்த கஷ்டத்தை சகிச்சு பழகிருந்தோம்னா என்ன ஆகும்? கொஞ்சம் ஈஸியாக அதை கடைப்பிடிக்க முடியும். அதனால நம்மளுக்கு விரதங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இது சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையாக கடைப்பிடிச்சு வரணும். பொறுமையை கடைப்பிடின்னு சொல்லிட்டு எனக்கு பொறுமை வரவே மாட்டேதுன்னு அவசரப்பட்ட என்ன செய்கிறது? அதுவும் பொறுமையாகத்தான் வரும். அதனால் இதை திதிக்ஷா, தடைகள் வரும்போது பொறுக்கிறது. பிறகு இன்னொன்று சொல்கிறார் அதில், அதாவது விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மை சொல்கிறார். ஏன் இந்த சகிப்புத்தன்மை சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாம் நல்லது செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. நல்லது செய்யும் பொழுது அதில் ரொம்ப உயர்ந்த சுகம் கிடைக்கும். நல்லது செய்ய கிடைக்குமா இல்லையா? கெட்டது செஞ்சால் மேலோட்டமாக சுகம் கிடைக்கும், ஆனால் பிறகு துக்கத்தையும் கிடைக்கும். கெட்டதுக்கு தடை வருமா? வராது. நல்லதுக்கு தடை ஏன் வருதுன்னு சொன்னால், அந்த நல்லதுனால உனக்கு பெரிய சுகம் கிடைக்க போகுது. அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். தகுதிக்கு சோதனையை தடையை கொடுப்பாராம், ஒரு கஷ்டங்களை கொடுப்பாராம். கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்? பெரிய சுகத்தை கொடுத்துருவார். அதுக்காக நீயே இதை சகித்து கொண்டு பழக வேண்டும். தடைகள் வரும்போது சகித்து கொள்ள வேண்டும், துன்பம் கஷ்டம் வரும்போது சகித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். சில பேருக்கு என்னன்னீங்கன்னா, இந்த கீத கிளாஸ்க்கெலாம் வர்றோம்ல, அந்தர்யோகத்துக்கெல்லாம் வர்றோம்ல, இதுக்கு நிறைய தடை வரும். எப்படி தடை வரும் தெரியுமா? சில பேர் வந்த உடனே வீட்டில் நிறைய பிரச்சனை வரும். என்ன முடிவு எடுத்துருவா தெரியுமா? என்னைக்கு அந்தர்யோகத்துக்கு போனோன்னா அன்னைக்கு எனக்கு வீட்டில் பிரச்சனை கூடி போச்சு, அதனால் இனிமேல் நான் போகவே மாட்டேன். அது எங்கள் வீட்டுக்காரம்மா வர சொல்லிடுச்சு, நீ என்னைக்கு போனேன் அன்னைக்கு இருந்தேன் வீட்டில் எல்லா கஷ்டமும் வருதுன்னு சொல்லி போச்சு. நல்ல விஷயங்கள் தடை வரத்தையும் செய்யும், ஆனால் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டோம்னா என்னாகும்? அது பெரிய சுகத்தை கொடுக்குங்கிறார். அதனால் இந்த திதிக்ஷை 3வது பண்பு. இப்போ என்ன பண்ணு பார்த்துருக்கோம்? 3 பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? கருணை, பிறகு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருத்தல், பிறகு சகித்து கொள்ளுதல். இந்த 3 பண்பு இதில் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 4 பண்பு இருக்குது. இதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.